இல்லை என்னன்னு தெரியல, என்னோட மாடி தோட்டத்தில் இருக்கிற எல்லா தொட்டிலையும் நான் விதைக்காமலேயே நிறைய செடி முளைக்குதுங்க. இங்கே பாருங்களேன், ஒரு தர்பூசணி கொடி வந்து அழகாக வந்து படர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் இதில் வந்து துளசி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு கேனில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு சத்து பத்தாது. அது கூடவே பாருங்களேன், தண்டுக்கீரை, கீழநெல்லி நிறைய இருக்குது பாருங்கள். பப்பாளி கூட இருக்குது பார்த்தீங்களா. கொடியை அப்படியே வந்து பிடுங்கி நட்டுடலாங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வேர் இறங்காது. வேறு நல்லா குளிர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி மழை காலத்தில் நட்டால் சூப்பராக வந்து தளிர்த்து வந்துடும். தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு வந்துட்டாருங்க இந்த தர்பூசணி கொடி. இவருக்கு உயிர் தண்ணி கொடுக்கணும் முதல்ல. புதிய தொட்டின்றதுனால வேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தண்ணீர் எடுக்காது. அதனால் நம்ம நேரடியாக செடியோட மேலே தெளிச்சிடலாம். குளிர்ந்த நீராக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் தொட்டியில் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு டப்பா வைக்கிறேங்க. அதில் சேர்ந்த தண்ணி சத்தான தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டோம். இந்த தர்பூசணி கொடி என்னோட தோட்டத்தை நம்பி முளைச்சி வந்திருக்குங்க. இதுக்கான இடத்த நம்ம கொடுத்தாச்சு. இவர் நமக்கு ஏதாச்சும் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.